திருவள்ளூர் அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் பெற்றனர். திருவள்ளூர் அடுத்த பெருமாள்பட்டு இரட்டைக்குளம் அருகே அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலை புதிதாக ராஜகோபுரத்துடன் புதுப்பித்து அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மனுக்கும் ஸ்ரீ பால் முனீஸ்வரருக்கும் மற்றும் ஸ்ரீ நாகாத்தம்மனுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 4 கால யாகசாலை பூஜைகள், சிவாச்சாரியார்களால் மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்பட்டு நிறைவாக மகா பூர்ணாகிதி தீபாராதனையை அடுத்து கலச புறப்பாடு நடைபெற்றது. புனித தீர்த்தங்கள் கொண்ட குடங்களை எடுத்து வேத மந்திரங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து சிவாச்சாரியார்கள் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தினை நடத்தி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடத்தப்பட்டு புனித நீர் தெளிக்கும் பொழுது ஓம் சக்தி மகாசக்தி என கோஷம் எழுப்பி பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாக்குழுவினர், பக்தர்களும் பொதுமக்களும் அன்னதானம் வழங்கினர். இந்த விழாவில் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள், ஆன்மீக பெரியோர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கட்டி வச்சுருங்க. பராசக்தி எல்லாரும் சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. பத்திரமாக பார்த்துக் கொள்ளுகிறேன்.